மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காதல் ஜோடி தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தரங்கம்பாடி அருகே உள்ள புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர் 19 வயது பார்த்திபன் என்பவரும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூக 17 வயது சிறுமியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சிறுமியின் தரப்பினர் பார்த்திபனை தாக்கியதாக தெரிகிறது. இதனையடுத்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே பார்த்திபனை காணவில்லை என அதிர்ச்சியில் அவரது பெற்றோர் தேடத் தொடங்கினர். இந்நிலையில் பார்த்திபனின் உறவினருக்கு சொந்தமான கொட்டகையில் பார்த்திபன் மற்றும் சிறுமி இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். பொறையாறு போலீசார் இருவரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞரின் உறவினர்கள் இறந்த சிறுமியின் வீடு மற்றும் உறவினர் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கினர். சிறுமியின் உறவினர்கள்தான் இருவரையும் கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாக குற்றம் சாட்டியும் அவர்களை கைது செய்ய கோரியும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் போன் அடிச்சு எங்கே உங்கள் பையன் கிட்டே இருந்தாங்க. சார் நாங்கள் காலை காணும், நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்ப என்னை போலீஸ் அழைச்சிட்டு போயிடுச்சு. அங்கே போனோன்னே ஒரு 6:45-7 மணி இருக்கும். எனக்கு தகவல் கிடைச்சிது. எங்கள் அண்ணன் தான் போன் அடிச்சு சொன்னார், இதுமாரி பொண்ணுட்டாங்கடா தம்பியை அப்படின்னு சொன்னேன். உங்க 2 பேரும் காதல் லவ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஒரே பையன். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் இது தற்கொலையா அல்லது ஆணவ கொலையா என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமியின் குடும்பத்தினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே சடலத்தை வாங்குவோம் என்று கூறி இளைஞரின் குடும்பத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.